வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பயங்கரமான கதை சொல்லப் போறேன். கதை முடிஞ்ச அப்புறமும் உங்க நெஞ்சில நிக்கப் போகுது. சரி, ஆரம்பிக்கலாமா? எக்ஸ் ஃபைல்ஸ். ராத்திரி நேரம், ஒரு சின்ன ஊரு. தமிழ்நாடு பார்டர் பக்கம். கோவில் மணி முடிஞ்சு பசங்க ஊர் கிரவுண்ட்ல கோலி, கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பால் கொஞ்சம் தூரத்துல விழுந்துச்சு. ஒரு பையன் அந்த பால் எடுக்க போறான். ஆனா அங்க ஒரு குழந்தை உடல் கிடைச்சது. ஆனா அந்த குழந்தை பார்க்க நார்மலாவே இல்ல. முகம் அழிஞ்சு போய் உடல் படு மோசமா இருக்கு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அங்குள்ள பசங்க கத்திக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கூடி பேசுறாங்க. இது நார்மல் இல்ல. யார் இங்க இப்படி பண்ணிருப்பாங்க? எங்க ஊர் பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்காங்க. கரண்ட் இல்ல, லைட் இல்ல, வீடு எல்லாம் டார்க்கா இருக்கும். அவங்க தான் அந்த பீகாக் குடும்பம். ரூமர்ஸ் எல்லாம் வரும். அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனா கட்டில் கீழே தான் இருப்பாங்க. பையன் எல்லாமே கத்தி அருவாள் எடுத்துக்கிட்டு வயலண்டா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ரகசியமாவும் பயமாவும் இருக்கும். இத பார்த்து ஊர் மக்கள் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. சிட்டில இருந்து 2 அதிகாரிகள் ஊருக்கு வராங்க. அவங்க யோசிக்கிறாங்க. குழந்தை சாவு கொள்ளையா? இல்ல இன்னும் பயங்கரமான காரணம் இருக்கா? அவங்க ஸ்ட்ரெயிட்டா பீகாக் குடும்பம் வீட்டுக்கு போறாங்க. வீடு பெருசு. வெளியில முருங்கை மரம், காட்டு புல்லு, ஆடும் பசுமும் இருக்கு. வாசல்ல ஒரு அமைதி. அதுவும் ரொம்ப பயமா இருக்கு. கதவை தட்டி பார்த்தாங்க. 3 அண்ணன் தம்பி ஓபன் பண்றாங்க. முகம் எல்லாம் மரத்தோட மரிக்கட்டி மாதிரி இருக்கு. கண்ணு பயங்கரமான லுக்கு. வீட்ல கரண்ட் இல்ல. ஆயில் லேம்ப் மட்டும்தான். சுவறுகள்ல 8 கால் பூச்சி சிலந்தி. ஏதோ ஒரு ஒமட்டர் வாடை. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. அதிகாரிகள் டார்ச் லைட் வச்சு வெட்டு பக்கம் பார்க்க போனாங்க. அது கீழே இருந்து துணி கவர் மேல ஒரே காட்டு பூச்சாவே இருக்கு. ஒரு அதிகாரி வெட்டு கீழே குனிஞ்சு பார்க்க போறாரு. திடீர்னு அவருக்கே ஒரு ஷாக். அம்மா இருக்காங்க. ஆனா இது நார்மல் அம்மா இல்ல. அவங்க கை கால் இல்ல. தலை ஒரு பக்கம் திரும்பி இருக்கு. முகலாம் ட்விஸ்ட் ஆகிருச்சு. உடம்போட ஸ்கின் பழைய துணி மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமான உருவம். ஆனால் கண்ணு மட்டும் ஃபுல்லா வெளிச்சு இருந்துச்சு. அது பார்த்த உடனே உடம்பெல்லாம் குலுங்கும். தலை முழுவதும் சுத்துற மாதிரி இருக்கு. அவங்க கண்ணுல ஒரு ஒரு விஷமும் ஒரு குற்றமும் தெரியும். ஊர் மக்கள் சொன்ன கதை நிஜம்தான். அப்போ புரியுது. இந்த அம்மா வெட்டு கீழே தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த குடும்பத்தோட பையனுக்கு அவங்க அம்மா மாதிரியும் மனைவி மாதிரியும் இருப்பாங்க. இதுதான் இந்த பீகாக் குடும்பத்தோட தீய வழக்கம். அதிகாரிகள் நோட்புக் எடுத்து நோட் பண்ணி அவங்க பேரும் எடுத்துக்கிட்டு ரகசியத்தை கலெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போதான் அந்த 3 அண்ணன் தம்பியும் கத்தி அருவாள் கட்டையை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. உங்க கையில இருந்து இந்த குடும்பத்தை பத்தி வெளியே போக கூடாதுன்னு கத்துறாங்க. அவங்க கண்ணு ஃபுல்லா சிவப்பு, முதல்ல நொற வர மாதிரி கத்துறாங்க. திடீர்னு வீடு ஃபுல்லா ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கதறல், கிளாஸ் உடையிற சவுண்டு. அதிகாரிகள் வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் தம்பி எல்லாம் குடிச்சிட்டு அட்டாக் பண்றாங்க. சில நேரம் பிறகு அண்ணன் தம்பி சண்டையில செத்துட்டாங்க. வீடு ஃபுல்லா ரத்தம் வெள்ளம், ரத்தம் வாடை.
வாமிட் வர மாதிரி. ஆனால் அந்த சண்டைக்கு நடுவுல ஒரு தம்பி தப்பிச்சிட்டான். அவனோட அம்மாவை பெட்டு கீழே இருந்து இழுத்துட்டு போய் கட்டை வண்டியில வச்சுட்டு இருட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டான். காற்று விசில் சவுண்டு. அம்மா உடனே சிரிக்கிற மாதிரி ஒரு மெல்லிய குரல் கொடுக்கறாங்க. மறுநாள் காலையில ஊர்ல கோவில் மணி அடிச்சுது. குழந்தை பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போற டைம். ஆனா அந்த ஊர்ல மக்களோட முகத்துல சந்தோஷமே இல்லை. மக்கள் எல்லாரும் கூடி கிராம சபையில பேசுறாங்க. ஒரு ஆள் சொல்றான், நாளை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். ஆனா ஒரு தம்பி அம்மாவோட தப்பிச்சு போயிட்டான். அதனால தான் இந்த குடும்பம் இன்னும் சாகவே இல்லை. மக்களோட குரல்லாம் ஒரு நடுக்கம் தெரியுது. பயத்தோட பேசுறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம 2 வருஷம் முன்னாடி கேட்டாச்சு. ஆனா போலீஸ் எல்லாம் தான் முடிச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்ப என்ன தொடருதுன்னு கேட்க தலையே சுத்துது. எல்லாரும் ஒரு விஷயம் தான் பேசுறாங்க. அவங்க குலம் இன்னும் தொடரும். திரும்பி சொல்றேன், எல்லாரும் ஒரு விஷயம் தான் சொல்றாங்க. அவங்க குலம் இன்னும் தொடரும். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் ராத்திரி வெளியில போகவே பயம். ஆள் எல்லாம் கட்டை கத்தி வீட்டுல தான் இருப்பாங்க. சத்தம் வரும்போது குட்டி பசங்க கண்ணீர் விழுது. அப்பா பயம் வருது. தாத்தா பாட்டி எல்லாம் கதையை சொல்லி தைரியத்தை கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனால் இருட்டுல ஒரு துடிப்புத்தான் காதுல கேட்கும். ராத்திரி ரோடு. முன்னாடி ஒரு காட்டு வண்டி. வீடுகள் இல்ல, லைட் இல்ல, ஒரே பூச்சிகள் சத்தம். திடீர்னு ஒரு வண்டியின் சக்கரம் ஓசை. வண்டி மேல துணி கவர் போட்டிருக்கு. அது கீழே ஒரு உருவம் படுத்து வச்சிருக்காங்க. கவர் துணி மேல உடம்பு துடிக்கிற சவுண்டு. அப்புறம் ஒரு சிறு அம்மாவின் சிரிப்பு. அது சாதாரண சிரிப்பு இல்லை. ஒரு அழிஞ்சு போன குரல், ஒரு குளிர் சத்தம். அந்த சிரிப்பு நைட்ல எக்கோ ஆகிடுச்சு. நாடும் காடும் வாழும் எல்லாருக்கும் கூஸ்பம் வரும் மாதிரி. வண்டி இருட்டுல மெதுவாக மறைஞ்சு போயிடுச்சு. வெளிச்சமே இல்லை. ராத்திரி ஆனாலும் கதை இன்னும் முடியலன்னு சொல்ல மாதிரி. இதுதான் பீகாக் குடும்பத்தோட பயங்கரமான கதை.